ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து 45 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, 25,280 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 51,537 பாயிண்ட்ஸாக இருக்குது, 186 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து 82,577 பாயிண்ட்ஸாக இருக்குது, 211 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் கேஸ் மெர்ஜர் அந்த அப்டேட் வந்து நம்ம 2 வீடியோக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ 13 குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 குஜராத் கேஸ் லிமிடெட் ஷேர் கிடைக்கும். அதாவது குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டையும் இன்னொன்று வந்து GSPL அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து இவங்களுக்கு கூட மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதில் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து 3% ராலியாக இருந்துச்சு. 457 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே குஜராத் கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 10% ஏற்றிருந்தாங்க, 670 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த குஜராத் கேஸு. ஸோ இப்போ நீங்கள் வந்து 13 குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 10 குஜராத் கேஸ் ஷேர் கிடைக்கும். இதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மெர்ஜர் இந்த ஆர்பிட்ராஜில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கானா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்கள்கிட்ட குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் 13 ஷேர், அப்போ 13 ஷேர் இன்னைக்குள்ள மார்க்கெட் வேல்யூ 457 ரூபா இருந்துச்சு. 457 × 13 போட்டிங்கன்னா கரெக்டாக 5,941 ரூபா வருது. அதே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் வந்து இந்த மெர்ஜர் மூலம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது குஜராத் கேஸ் லிமிட்டோட 10 ஷேர். இன்னைக்குள்ள மார்க்கெட் வந்து 670 ரூபா இருக்குது, அப்போ உங்களுக்கு 6,700 ரூபா வருது. ஸோ இப்போ அந்த 5,941 6,700 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 759 ரூபா அந்த ஆர்பிட்ராஜில் பெனிஃபிட் கிடைக்குது. பட் இப்போ இருக்க மார்க்கெட் வேல்யூ வச்சு நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இனி இப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் இந்த டிவிஆர் மெர்ஜர் பார்த்துருப்பீங்க, அந்த ஆர்பிட்ராஜ் முடியறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு. அது மாதிரி இதை வந்து ஒரு 6 மாதம் இல்லை 1 மாதம் அப்படி போட்டு இழுத்தடிக்கிறாங்கன்னா அந்த டைமில் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் இப்போ இருக்க எக்ஸாக்ட் மார்க்கெட் கண்டிஷனாக நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2.5% நெகட்டிவ்ல இருக்கு. 6,865 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஷேர் ப்ரைஸ். பட் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ இருக்க வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது. பட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிட்டு 1-2 நீ கன்சிடர் பண்ணி போடுங்க டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில். இது ஏன் இன்னைக்கு இப்படி அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கிற நேஷனல் மெடிக்கல் ப்ராடக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க வந்து இந்த டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஆட்டோமோக்சைட்டின் ஹைட்ரோக்ளோரைட் கேப்சூல் அப்படிங்கிற அந்த கேப்சூலை வந்து அங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு சேல் பண்ணுறதுக்கு அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சைனீஸ் அத்தாரிட்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக எடுத்துகிட்டு இன்னைக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் 2.5% அடிச்சிருக்காங்க. ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்ஸ் நம்ம அந்த வீக்லியில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபிலாடெக்ஸ் பேஷன் அப்படிங்கிற ஒரு லிமிடெட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரிக்கு ஒரு சரியான ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இதுலேயே ஒரு பெர்ஃபார்மன்ஸு இந்த ஷேர் வந்து ஃபோக்கஸில் இருந்துச்சு. இன்னைக்கு 5% ரேலியாக இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ₹1.21 இருந்தது, இன்னைக்கு ₹1.27 வந்திருக்கு. ஸோ இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் டிஸ்கஸ் பண்ணதில் இந்த கில்பர்ன் இன்ஜினியரிங் அதுவும் இன்னைக்கு ஒரு நல்ல ரேலியாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது 450 ரூபா இருக்குது, 1.5% பாசிட்டிவ். பட் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 4% கிட்ட ரேலியாக இருந்துச்சு. 463 ரூபா வரைக்கும் போச்சு இந்த கில்பர்ன் இன்ஜினியரிங் லிமிடெட். ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வீக்லி. ஸோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கில்பர்ன் இன்ஜினியரிங் ப்ளஸ் வந்து அந்த ஃபிலாடெக்ஸ் பேஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ். இன்னைக்கு அந்த ஸ்டாக் பிரைஸ் 2% ஏற்றிருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு வருண் பிவரேஜஸ். ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 12 ஃபேஸ் வேல்யூ இப்போ 5 ரூபா இருக்குது, 2 ரூபா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸில் வந்து அப்டேட்டு. அவங்க லாஸ்ட் இதில் வந்து ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ₹1.25. மோராட் இது வந்து வருண் பிவரேஜஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஷேர் ப்ரைஸ். இன்னைக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 13% கிட்ட ரேலியாக இருக்குது. 2,320 வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஹை போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,235 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 9% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மல்டிபிள் பெர்ஃபார்மன்ஸ் தங்கமயில் ஜுவல்லரி கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலி HDFC செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, பை ரேட்டிங் கவரேஜ். டார்கெட் ப்ரைஸ் அவங்க சொன்னது 2,500 ரூபா அந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது ஃப்ரைடே க்ளோசிங்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 2,320 வரைக்கும் அந்த ஷேர் ப்ரைஸ் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,235 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்கமயில் ஜுவல்லரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் ஜாக்பாட் தான், யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. ஸோ இது வந்து தங்கமயில் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயில்டெல் கார்பரேஷன், அடுத்து வந்து SJVN, NHPC இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் டச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க இந்த ஷேர்லாம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இந்த கம்பெனிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவார்டட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் ஆச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட 5% வரைக்கும் இந்த ஷேர்லாம் ரேலி இருக்கு. NHPC ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து 100 ரூபா லெவலில் டச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால இந்த ஸ்டாக் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதானி வில்மர்ல வந்து அப்டேட். அதானி வில்மர் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரீசெண்டாக சொன்ன அப்டேட் பார்த்துருப்பீங்க, அவங்களோட அந்த வில்மர் ஜாயின்ட் வெஞ்சர் வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் 3 ஸ்பைசஸ் பேக்கேஜ் எடிபிள் ஆயில், அடுத்து இந்த ரெடி டு குக் பிராண்ட்ஸ், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கன்சியூமர் குட்ஸ் மார்க்கெட், இதில் எல்லாமே அவங்க வந்து அக்யூசியேஷன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு $1 பில்லியன் வரைக்கும் அக்யூசியேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதானி வில்மர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதானி வில்மர் தரப்புல வந்து அப்டேட்டு. அக்யூசியேஷன் அவங்க சொல்றது ஈஸ்டர்ன் அண்ட் சவுதர்ன் பார்ட்ஸ் அந்த ஏரியாவில் தான் இந்த $1 பில்லியன் அக்யூசியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 FMCG பிராண்டை வந்து விரைவில் அக்யூசியேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. $1 பில்லியன் வேல்யூ. இது அதானி வில்மர் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கொக்கோ கோலாவில் வந்து அப்டேட்டு. கொக்கோ கோலாவோட இந்தியன் பிஸ்னஸ் தான் ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பிவரேஜஸ். இதை வந்து டாபரோட மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிற பர்மன் ஃபேமிலியும், அடுத்தது ஜூப்ளியன் குரூப்போட ப்ரொமோட்டராக இருக்கிற பார்த்தியாஸ், இவங்க வந்து இந்த ஹிந்துஸ்தான் கொக்கோ கோலா பிவரேஜஸில் வந்து 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, அதாவது அக்யூசியேஷன் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க சொல்லியிருக்கிறது 10,800 கோடியிலேருந்து 12,000 கோடி வரைக்கும் அக்யூசியேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொக்கோ கோலாவோட இந்தியன் பிஸ்னஸில். இது டாபரும் ஜூப்ளியன் குரூப்போட ப்ரொமோட்டர் இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. இது மோராட்டு கொக்கோ கோலா கொடுத்த அப்டேட். பட் அக்யூசியேஷன் எந்த வேல்யூவில் முடியும்னு தெரியல. ஸோ வேல்யூ வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் HDFC பேங்க் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலாக கிரெடிட் கார்டு அடிஷன் பார்த்தீங்கன்னா ஜூலையில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 லட்சம் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஜூலையில். இப்போ அவங்களோட டோட்டல் கிரெடிட் கார்டு டேலி வந்து 2.17 crores இருக்குது. அதாவது எண்ட் ஆஃப் ஜூலையில் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் கார்ட்ஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து 10.45 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து HDFC பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ். ஆக்சுவலி இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து பிச்சுக்கும்னு நினச்சேன், பட் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. 1094 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1.5% நெகட்டிவ்ல இருக்குது டாடா மோட்டார்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட சேல்ஸ் வந்து ஒரு 8% வந்து கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த ஃபேக்டர் எடுத்து அடிச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போச்சு. இதுக்கு காரணம் வந்து அவங்களோட சில கார்ஸோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அல்டோ K10க்கும் எஸ்ப்ரெஸோ அந்த காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ப்ரெஸோ LXC பெட்ரோலுக்கு வந்து 2,000 ரூபா வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அல்டோ K10 அதுக்கு வந்து 6,500 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் தரப்புல வந்து அப்டேட். இவங்களோட மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் வந்து ஆகஸ்ட்ல 73,629 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5% இயர் பேஸ்ல கீழே விழுந்திருக்கு. இதுல இந்த VE கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6,543 வெஹிக்கிள்ஸ் வித்திருக்காங்க. 1% இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ராயல் என்ஃபீல்டு வந்து 2024 கிளாசிக் 350 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1,99,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ரைடு புக்கிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டே செப்டம்பர் 1 ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் அசோக் லைலாண்ட் தரப்புல சேல்ஸ் அப்டேட். 13,347 யூனிட்ஸ் வித்திருக்காங்க ஆகஸ்ட்ல. 8% இயர் பேஸ்ல கீழே விழுந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா 3,97,804 யூனிட்ஸ் 16% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜீரோதா பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க BSEல. ஆக்சுவலி மார்ச் குவார்ட்டரில் 23.3 லேக் ஷேராக இருந்தது, 1.72% இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டரில் 1.46% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 19.8 லேக் ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீரோதா வந்து BSEல ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாட்டு ரேடிகோ கைட்டான் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 13.9 லேக் ஷேர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 1.04% இருக்குது இந்த ஜூன் குவார்ட்டரில் அந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜீரோதா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா TCSல வந்து அப்டேட். இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 4,525 ரூபாயில் இருக்குது. ஸோ ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு TCS. ஆக்சுவலி TCS வந்து ஓவர் வேல்யூடு தான், பட் இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க முடியாது. TCS ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. ஷேர் கான் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 5,230 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லி இந்த TCSக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விப்ரோக்கு வந்து SMC குளோபல் செக்யூரிட்டிஸும் ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு விப்ரோட ஷேர் ப்ரைஸ் 532 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 1.5% வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 532 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து SMC குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 610 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 to 2 monthsல 14% வரைக்கும் ஒரு பொட்டன்ஷியல் அப்சைட் விப்ரோல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து விப்ரோ TCS பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்.
நெக்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து அப்டேட். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 6 lakh crore டெபாசிட்டும் 12,000 கோடி ப்ராஃபிட்டும் ஃபினான்ஷியல் 29ல எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஷன் 2.0 அப்படிங்கிற ஒரு ஆம்பிபியஸ் ரோட் மேப் வந்து செட் பண்ணி 6 லட்சம் கோடி டெபாசிட்டும் 5 லட்சம் கோடி லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து 12,000 கோடி ப்ராஃபிட் 2029 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எம்டி அண்ட் சிஓட் இருக்கிற வைத்தியநாதன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஐடிஎஃப்சி லிமிட்டடில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரேன். ஏன்னா அது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த மெர்ஜர்லேயும் பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து ஐனக்ஸ் விண்ட் லிமிடெட்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்களோட சப்சிடரி தான் ரெஸ்கோ குளோபல் விண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஒரு இபிசி ப்ராஜெக்ட் கம்பெனி வந்து இந்த கம்பெனி வந்து இபிசி ப்ராஜெக்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 350 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது சிங்கிள் டிஜிட் ஈக்விட்டி ஸ்டேக் வந்து செல் பண்ணுறது மூலமாட்டு மேர்க்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து செல் பண்ணி அது மூலமாட்டு 350 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐனக்ஸ் விண்ட் லிமிடெட்ல வந்து அப்டேட். பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பவர் கன்சம்ஷன் வந்து 4.7% நம்ம ஆகஸ்ட்ல டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 144.21 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து இயரகோ பீரியடை கம்பேர் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இந்த சமயத்தில். ஸோ நார்மல் ரெயின்ஃபால் இருந்ததுனால இந்த கூலிங் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஏர் கண்டிஷன் அண்ட் டெசர்ட் கூலர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி பவர் யூசேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்தியாவோட பவர் கன்சம்ஷன் வந்து ஒரு 4.7% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட பவர் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து அப்டேட். ஷேர் பேஸ் இன்னைக்கு ஒரு % மேலே போச்சு, 1% மேலே. இப்போ வந்து 1200 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட 3 சப்சிடரிஸ், அவங்களோட 3 ஹோலி ஓன் சப்சிடரிஸ் வந்து அவங்களுக்கு கூட மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த என்சிஎல்டிட்டு வந்து அப்ரூவலும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி அந்த சோல்ஃபுல் பிரைவேட் லிமிடெட், நரிஷ்கோ பிவரேஜஸ் லிமிடெட், டாடா ஸ்மார்ட் ஃபுட் லிமிடெட், இதை வந்து அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாட்டு இந்த 3 ஹோலி ஓன் சப்சிடரியை டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் கூட சக்ஸஸ்ஃபுல்லாட்டு மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு அந்த ஷேர் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் போச்சு, பட் இப்போ ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் ஆகஸ்ட்ல இயர் ஆன் இயர் பேஸில் 13% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வருஷத்தில் இது வந்து 3rd ஹையஸ்ட் மந்த்லி சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜூலையில் வந்து 1,78,000 யூனிட்ஸ் 78,900 யூனிட்ஸ் விற்றுருக்கு. மார்ச்சில் வந்து 2,13,000 யூனிட்ஸ் விற்றுருக்கு. இப்போ மறுபடியும் 3வது இதாட்டு ஒரு ஹையஸ்ட் மந்த்லி சேல்ஸாக இருக்குது. ஆகஸ்ட் 1,56,199 யூனிட்ஸ். பட் ஜூலை கூட கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு. 13% வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அவங்க கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அமெரிக்கன் மார்க்கெட் லீவு. இன்னைக்கு வந்து அங்கே லேபர் டேன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் இன்னைக்கு லீவு. மண்டே வந்து அமெரிக்கன் மார்க்கெட் லீவு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.